ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு இன்றைக்கி தங்கச்சி பிறந்திருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பல ட்ரெண்டிங்கான சீரியல் தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் பாக்யலட்சுமி சீரியல். ஸோ மற்ற சீரியல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ பாக்யலட்சுமி சீரியல் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல போயிட்டுருக்குதுன்னே சொல்லலாங்க. அண்ட் ஸ்டோரி லைனுமே வந்து இப்போ தான் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போது நிறைய பேர் வந்து பாக்யலட்சுமி சீரியல் ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதில் பாக்யலட்சுமிக்கு மகளை ஆக்ட் பண்ணியிருக்கவங்க தான் நேஹா மேனன். இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாணிராணி சீரியல், சித்தி 2 அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வாணிராணி சீரியலில் தேனு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப குட்டி பாப்பாவாக தான் இருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக வந்து பப்ளியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பாக்யலட்சுமி சீரியல் அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி தங்கச்சி பிறந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 19 தாங்க ஆகுது. இவங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து குட் நியூஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி தான் அவங்க என்ன குட் நியூஸ்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து தங்கச்சி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 8 மாதமாக வந்து என்னோட அம்மா கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என்னோட தாய்க்கும் என்னோட தங்கைக்கும் உங்களோட ஆசையை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் என்னோட உலகம் அப்படின்னும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ எந்த ஒரு மோசமான கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே டீசெண்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் அக்கா அப்படிங்கிறத விட ஒரு நல்ல தாயாக நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மெல்ட்டிங்காக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து நம்மளோட விஷயத்தை சொல்லிடலாம். தேங்க்யூ.